ஹலோ மூவி லவர்ஸ், ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோலேருந்து நான் வந்து ஒரு சின்ன முயற்சி எடுக்கலான்ட்டு இருக்கேன். என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நான் பேசக்கூடிய வீடியோ, அதாவது ஒவ்வொரு வாரமும் நான் பேசக்கூடிய மூவி சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பராசக்தி வீடியோ வந்து பேசியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு 50,000 வியூ போயிட்டு அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை வந்து ரேண்டமாக நான் பிக் பண்ணி அவருக்கு வந்துட்டு பராசக்தி இல்லைனா அப்கமிங்கில் வரக்கூடிய ஏதோ ஒரு மூவி டிக்கெட்டு ஒன்று வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு அவர் விரும்பக்கூடிய தேட்டர் அண்ட் அவர் நினைக்கக்கூடிய டைமிங் அதில் வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ரூல்ஸ்லாம் வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. நான் பேசக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து 50K ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு ரேண்டமாக நானே பிக் பண்ணி அவர் விரும்பக்கூடிய தேட்டரில் அவர் நினைக்கக்கூடிய டைமிங்கில் அவர் விரும்பக்கூடிய சீட்டு இல்லைனா நான் எந்த சீட்டு வந்து அவைலபிள் இருக்குதோ அந்த சீட்டை நான் புக் பண்ணிவிட்டு அந்த QR கோடை வந்து நான் அவருக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து திரும்பவும் சொல்கிறேங்க, அது வந்து நாட் ஃபார் ஆல் த வீடியோஸ். நான் எந்த வீடியோ கரண்டாக பேசுகிறேனோ அந்த வீடியோக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். அண்ட் வந்து டைம் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 1 வீக். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா இன்னையிலேருந்து 7 டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 வீக் டைமில் எனக்கு ஒரு 50K ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு டிக்கெட் வந்து கண்டிப்பாக நான் கிஃப்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இந்த முயற்சி கண்டிப்பாக வரக்கூடிய நிறைய வீடியோக்கள்லையும் வந்து தொடர மாதிரி நான் வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். டாடா பாய். ஹலோ மூலவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுதா கொங்கரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனோட 25வது படமான பராசக்தி படம் நிஜமாவே நம்ம பேக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய 180 ரூபா பணத்துக்கு 180 ரூபா, ஜென்ரலாக 130 ரூபா தான் வந்து போடுவாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹீரோ வேல்யூ அண்ட் ஓவரால் பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு வந்து 180 போடுவாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து 180 ருபீஸ் வந்து நம்ம பேக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய படத்துக்கு வந்து வேல்யூ இருக்கா அண்ட் நிஜமாவே நமக்கு வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் போடுறாங்க. என்னென்னா, இந்த படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், பெயர்கள், இடங்கள், நிகழ்வுகள் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தற்செயலாக தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த படம் சம்மந்தப்பட்ட அதாவது இந்த படத்துலேருந்து நாங்கள் இந்த கதையில் கொண்டு வரக்கூடிய எந்த விஷயமே வந்துட்டு நாங்கள் வந்து இதுதான் உண்மை அப்படிங்கிறத நாங்கள் வந்துட்டு சொல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் வந்து வாய்ஸ் ஓவரோட சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்க்ளைமர்லேருந்தே நமக்கு ரொம்ப தெளிவாக வந்துட்டு டேரக்டர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் வந்து உண்மை சம்பவத்தை தழுவி நான் எடுக்கவே இல்லை, இது வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங், இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேக்காக நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அதிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படத்தில் வந்து இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே ரொம்ப அதிகமாக அவங்க வந்து ஜஸ்ட் பேசலை, மேலோட்டமாக தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லேயே தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து கதை என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வந்து பச்சைப்பான் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ரயில்வே போஸ்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு விளம்பரம், அதாவது ரயில்வே துறையில் ஆள் எடுக்கிறதுக்கான விளம்பரம் வந்து தமிழ் மொழி பத்திரிகையில் இல்லாமல் வேறு மொழி பத்திரிகையில் வந்து வெளிவந்ததுக்காக சிவா வந்து கோவப்பட்டு, அவருக்கு வந்து ரயில்வே துறையில் வேலை பார்க்கணும் ஒரு ஆசை இருந்திருக்கோ இல்லையோ, அவர் வந்து தன்னோட கேங்கை கூட்டிகிட்டு ட்ரெயின் வரும்போது ட்ரெயினை மறித்து ட்ரெயினை கொளுத்திடுவாங்க. அதை காப்பாற்ற வந்த ரவிமோகன் வந்து இந்த இடத்துல வில்லனாக வந்திருக்காரு. கொளுத்தின சிவா வந்து ஹீரோ ஆகிட்டாப்ல, காப்பாற்ற வந்த ரவி வந்து வில்லனா மாறிட்டாப்ல. அப்படி 2 பேருக்கு அந்த ட்ரெயினில் வந்து சிவா வெர்சஸ் ரவிக்கு வந்து ஃபைட் நடக்குது. அப்படி ஃபைட் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவியோட ஆள்காட்டி விரல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ட்ரிக்கரிங் ஃபிங்கரை வந்துட்டு சிவா வந்து இடக்கல்ல வச்சு டப்புன்னு அடிச்சிடுறாரு. அதனால் வந்துட்டு விரல் வந்து பாதியில் கட் ஆயிடுது. இதனால் கோபம் வந்த ரவிமோகன் வந்து சிவாவை வந்து தேடிக்கிட்டே இருக்கார். 1959 வந்து டக்குன்னு 64க்கு போயிட்டு 5 வருஷம் தேடியிருக்காரு, கிடைக்கவில்லை. 64 டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து ரயில்வே துறையில் கரியல்லி போடக்கூடிய வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரயில்வே துறைக்கு உண்டான விளம்பரத்துக்கு வந்ததுனால ரயிலை கொளுத்திட்டீங்க, கடைசியில் வந்து அந்த துறையில வந்துட்டு ஒரு வேலைக்கு எப்படி போனீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நமக்கு வந்து பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம் இருந்து போயிட்டோம். இருந்தாலும் ரவிமோகனுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய வெஞ்சன்ஸ் இருக்குது. தன்னோட விரலை கட் பண்ண சிவாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி அவனை வந்து பழி வாங்கியே திருணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. வில்லனை நடிக்க ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து நமக்கு வந்து கிளிக் ஆகலை அப்படிங்கிறதான் என்னோட பர்சனல் கருத்து. எனக்கு பர்சனலாக வந்துட்டு அவரோட வில்லன் ஆக்டிங் வந்து பெருசாக வந்து கனெக்ட் ஆகலை. நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. எல்லா ரோல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொடூரமான வில்லன் அப்படிங்கிற லெவலில் காமிக்கிறதுக்கு வந்து நிறைய சீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்க்கு வந்து வில்லன் கேரக்டர் வந்து ஒத்து போகலையா இல்லைங்கிறது தெரில. பட் இதாங்க உண்மையான கதை. ஆக்சுவலி வந்து சிவா வெர்சஸ் ரவி அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய அங்கங்கே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சீனா அடுத்து இன்டர்வல் சீனா அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்கே நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் சார்ந்தும் அரசியல் வசனங்களோடையும் நிறைய தலைவர்களையும் அங்கங்கே காமிச்சு வந்து இது வந்து நாங்கள் ஒரு பக்காவான ஒரு தமிழ் மொழிக்காக பாடுபடக்கூடிய நிறைய விஷயங்களுக்காக இந்த படம் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து பெருசாக அந்த படம் வந்துட்டு அந்த மாதிரி கனெக்ட் ஆகலை. எனக்கு வந்து ஒரு ஹீரோ வில்லனுக்கு உண்டான ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தோணுதே ஒழிய தமிழ் மொழி வெர்சஸ் இன்னொரு லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து இந்த படம் வந்து எனக்கு வந்து தோணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீலீலாவோட சேர்ந்து ஒரு லவ் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த லவ் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தில் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. அந்த வரக்கூடிய சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். படத்தில் நடித்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவா வந்து அவருக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் அதர்வாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பையனாக வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஸ்ரீலா கேரக்டர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா படத்தில் வரக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இறுதி சுற்று ஹீரோயின் சொல்லலாம், அண்டு சூரரை போட்டு ஹீரோயின் சொல்லலாம். அந்த பொம்மி கேரக்டர் அந்த பேக்கரி அதில் வந்து எப்படி ட்ராவல் ஆகி வராங்க. அண்டு கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி எப்படி வந்து ஹீரோ வளர்ச்சி வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து ஹீரோயினோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப பேரலாக வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு ஸ்ரீலீலா கேரக்டரை வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து யூஸ் பண்ணவே இல்லை. சும்மா வராங்க அண்ட் ஏதோ ஒன்று ஃபோனில் பேசுகிறாங்க அண்ட் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, லவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பட் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து என்னவோ கொடுத்துருக்காங்க. பட் ரெகுலராக இருக்கக்கூடிய சுதா கொங்கராக்கு உண்டான டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு வந்து பெருசாக வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் அவங்க இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்களோட ப்ரீவியஸ் மூவி சூரரை போட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊரில் எல்லா வயசான பாட்டிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்துட்டு ஒரு 5-6 பாட்டியாக கூப்பிட்டு வந்து உட்காந்து போஸ்ட் ஆஃபீஸ் சீன் ஆகட்டும் அண்டு 2-3 சீன் ஆகட்டும் அதிலலாம் வந்துட்டு பேச வச்சு அண்டு வயசானவங்களுக்கு வந்துட்டு அவங்க சேம் டெம்ப்ளேட் அந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து நிஜமாவே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரவி கே சந்திரனோட சினிமோட்டோகிராஃபி நிஜமாவே வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் எடிட்டர் சதி சூர்யா வந்துட்டு பக்காவாக வந்து என்ன நரேஷனுக்கு வேணுமோ அதை கொண்டு வந்திருக்காரு. பட் அதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு படத்தை வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வந்து அப்படி அப்லிப் பண்ணிட்டு கூட்டு போய் வச்சிருப்பாப்ல. சிவா வந்து மேலே ஒசரத்தில் நின்று ஒரு பெருசாக வந்து இன்டர்வல் வந்து காமிச்சு விட்டுருப்பாங்க. பிரேக் போயிட்டு வந்து டக்குன்னு வந்து உட்காந்தா லவ் சாங்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அது எந்த தாட்டில் வந்து பண்ணாங்க அப்படி அதுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடியுமே அந்த லவ் போர்ஷன் லவ் சாங்குமே ஏண்டா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. சரி இதோட முடிச்சுட்டு உண்மையிலே வந்து கதைக்குள்ளே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து உட்காரவும் டக்குன்னு லவ் சாங்கை தூக்கி வச்சுருக்காங்க. அதுவே என்னடா இப்படி எடிட் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படி தாட் ப்ராசஸில் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருந்தது. என்ன மாதிரி நீங்களும் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து மியூசிக் டேரக்டரான ஜிவி பிரகாஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து அவரோட 100வது படம். ஸோ மனுஷன் வந்து 100 படம் வந்துட்டு ஒரு மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம். நிஜமாவே வந்து அவருக்கு நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு நிஜமாவே சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப் அப்படியே வந்து எலிவேட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது ஜிவி பிரகாஷ்க்கு தான் அந்த கிரெடிட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா அதில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அண்ட் ஒவ்வொரு சீன்லேயும் அவர் போட்ட எஃபர்ட் ஆகட்டும் நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லலாம். பர்சனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. நான் வந்து உண்மையிலே வந்து தமிழ் மொழி பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியாதில்ல. என்னதான் வந்து புக்ஸில் நம்ம ஆர்டிக்கலாக படிச்சிருந்தாலும் ஒரு பெரிய ஒரு மூவியாக வருது அப்படிங்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இப்போ என்ன தான் கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக நியூஸ் பேப்பரில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் ஃபோட்டோ காமிச்சு அதில் வாய்ஸ் ஓவரில் பேசினாலும் ஒரு 2.25 மணி நேரம் வந்துட்டு இந்த விஷயங்களை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆடியன்ஸான கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு மூவி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து போகிறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படம் வந்துட்டு எனக்கு வந்து பெருசாக ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு வந்து கிடச்சிது. பெருசாக வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து பெருசாக கிடைக்கல. அண்ட் என்னோட பாக்கெட்லேருந்து கொடுக்கக்கூடிய 150 ரூபாய்க்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக வேல்யூ கொடுக்கல அப்படிங்கிறதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அண்ட் இந்த படம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சோன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.